ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் தோசா. அதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம் ஒரு பேக்கெட், ஆனியன், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல் பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும், தக்காளி, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகப்பொடி, மல்லிப்பொடி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு பேனில் அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடை எண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்தளவு ஓரளவு நிதானமாக வதங்கினோடனே அதோட ஒரே ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ லைட்டாக வதக்கினா தான் சத்தும் கிடைக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்பையும் டீப் ஃப்ரை, ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்க தேவையில்லை. இப்போ மஷ்ரூம் சுடு தண்ணியில் கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். மஷ்ரூம் ஓரளவு வெந்திருக்கு. இப்போ இதில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் தனியா, சீரகம் எல்லாம் சேர்ந்த பொடி அரைச்சி வச்சுருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளேம் சிறுத்து வைக்கக்கூடாது, நல்லா பெருசாக எரியணும். அப்படின்னா தான்
இது நல்லா வதங்கும் ஃபாஸ்ட்டாக. இப்போ மஷ்ரூம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுறணும். உப்பு போட்டு ஒரு 2 மினிட் 1 மினிட் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக மசாலாவாக வர்ற வரைக்கும் வைக்கணும். இது நல்லா கெட்டி ஆற வரைக்கும் நம்ம வந்து தோசைக்கல்லை ஆன் பண்ணுவோம். ஓரளவு மஷ்ரூம் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சம் அரிஞ்சு வச்ச தனியா போட்டு ஓரளவு கிண்டிக்கணும். இப்போ மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இங்கே இந்தளவு கெட்டி இருந்தால் தான் தோசையில் ஸ்டிஃபாக கொஞ்சம் மசாலா மாதிரி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே தோசைக்கல் காஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மசாலா ரெடி. இப்போ மஷ்ரூம் தோசை ரெடி பண்ண. தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே மாவை வந்து நல்லா உள்ளியாக பத்தலாவாக நல்லா தின்னாக ஊற்றினா தான் அந்த மசாலா வந்து நல்லா தோசை எடுக்கிறதுக்கு நல்லா வரும் பதமாக. இதில் கொஞ்சம் வேகணும் தோசை. நெய் விட்டுக்கலாம். நெய் வேணால் பட்டர் இல்லை நல்லெண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவு ரோஸ்ட்டாக வந்தோடனே ஓரளவு ரோஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் மசாலாவை வச்சு சூடான மஷ்ரூம் தோசை ரெடி.